வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கவிருப்பது ராஜேஷ்குமார் அவர்களின் நீல நிற மல்லிகை பாகம் 3. மனோரஞ்சிதம் மறுபடியும் சுய உணர்வுக்கு வரும்போது தான் ஒரு அரையிருட்டான அறைக்குள் இருப்பதை உணர்ந்தாள். கழுத்து பகுதியில் வலி தெரிந்தது. ஏதோ நெருப்பு காயங்கள் போல் வலித்தது. எடிசன் சொன்ன நீடில் கோப்ரா விஷயம் நினைவுக்கு வந்ததும் பயத்தில் உடம்பு வியர்த்தது. அது உடம்பின் எந்த பகுதியில் இருக்கிறதோ? மனோரஞ்சிதம் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே அசையாமல் உட்கார்ந்து உடம்புக்குள் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று உன்னிப்பாய் கவனித்தாள். ஆனால் எதையும் உணர முடியவில்லை. வயிறு மட்டும் பசிப்பது போல் இருந்தது. இருட்டு இப்போது கண்களுக்கு பழக்கமாயிருக்க பார்வையை சுழற்றினாள். 4 புறங்களிலும் கருங்கல் சுவர். அரைக்காற்றில் புழுக்கம் ஏறி இருந்தது. அறையின் எந்த பக்கமும் வழி இருப்பதாக தெரியவில்லை. எழுந்து மெல்ல அறையை சுற்றி வந்தாள். ஒரு ஜன்னல் கூட இல்லை. காற்று எப்படி வருகிறது? திகைப்பாய் யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே அறையின் இடப்பக்க சுவர் சத்தம் இல்லாமல் நகர்ந்து ஒரு இடைவெளியை ஏற்படுத்த எடிசன் உள்ளே வந்தான். 2 கைகளிலும் பெரிய பெரிய கேரி பேக்குகள். சிரித்தான். ஹலோ மனோ, எப்படி இருக்க? மனோரஞ்சிதம் பதில் சொல்லாமல் மௌனமாய் நின்றாள். எடிசன் சிரிப்பதை பெரிதாக்கினான். இனிமே உன் வாழ்நாளோட கடைசி நாட்கள் இந்த 4 சுவருக்குள்ளதான். நீ எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறன்னு எங்களுக்கு தெரியாது. அதை முடிவு செய்ய வேண்டியது நீடில் கோப்ரா தான். அதுக்கு உன்னோட உடம்பு போர் அடிச்சா ஏதாவது ஒரு பக்கம் ஓட்ட போட்டுக்கிட்டு வந்துடும். அது எந்த நாளோ? டேய் என்று வீறிட்டு அலறியபடி எடிசனை தாக்குவதற்காக ஓடி வந்த மனோரஞ்சிதம் அவன் தன் கையில் வைத்து இருந்த ஒரு சிறிய கண்ணாடி குப்பியை பார்த்ததும் அப்படியே நின்றாள். கண்ணாடி குப்பிக்குள் கருப்பா ஏதோ அசைந்தது. ஏன் மனோ அப்படியே நின்னுட்ட? வா, வந்து என்ன அடி. உன்னோட ஆத்திர அடங்குற வரைக்கும் அடி. அதுக்கப்புறம் நான் தரப்போற இந்த அன்பளிப்பை வாங்கிக்க. என்ன அப்படியே நிக்கிற? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறியா? இது ஒரு வண்டு. இதுக்கு பேரு ரோமிங் பீ. இதுவும் செயற்கை செல் ஜென்மாவில் உருவாக்கப்பட்டதுதான். இது இந்த கண்ணாடி குப்பிக்குள்ள இருக்கிற வரைக்கும் சாதுவா இருக்கும். எடுத்து வெளியே விட்டா ஹம்மிங் பண்ணிக்கிட்டே பறக்க ஆரம்பிக்கும். ஒரே இடத்தில் தான் பறக்கும். உதாரணத்துக்கு இந்த ரூம்ல இதை விட்டணும்னு வையா, இங்கேதான் 24 மணி நேரம் பறந்துகிட்டு இருக்கும். இதனோட ஆயுள் 240 மணி நேரம், அதாவது 10 நாள். இந்த 10 நாளும் களைப்பே இல்லாம பறந்துகிட்டு அதுக்கப்புறம் உயிரை விட்டுடும். அப்பாடா நிம்மதின்னு நீ நினைக்கலாம். ஆனா அது பறக்கிற 240 மணி நேரமும் உனக்கு நரக வேதனையா இருக்கும். முதல் 1 மணி நேரத்துக்கு அதனோட ஹம்மிங் பொறுத்து கொள்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதனோட ஹம்மிங் டெசிபிள் கொஞ்சம் கொஞ்சமாய் கூடிக்கிட்டே போய் உன்னை ஒரு வழி பண்ணிடும். முதல்ல உனக்கு காது வலி ஆரம்பிக்கும். அப்புறம் தலைவலி. தலைவலின்னா சாதாரண தலைவலி கிடையாது. தலைக்குள்ளே ஒரு ஃபேக்டரி ஓடுற மாதிரி இருக்கும். உன்னால் ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. நினைச்சு பாரு, நீ 10 நாள் தூங்காம இருந்தா உன்னோட நிலைமை எப்படி இருக்கும்? மனோரஞ்சிதம் பீதியில் உறைந்து போனவளாய் அந்த கண்ணாடி குப்பிக்குள் இருந்த வண்டையே பார்த்தாள். எடிசன் பற்களை காட்டினான். என்ன, வண்டை வெளியே விடட்டுமா? வேண்டாம். வேண்டானா நான் சொன்னபடியெல்லாம் நீ கேட்கணும். கேக்குறேன். இப்ப கேக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நம்பலாமா? சரி, முதல்ல சாப்பிடு சொன்ன எடிசன் கேரி பேக்கை எடுத்தான். அதிலிருந்து சிறிதும் பெரிதுமாய் 10-15 டின்கள் எடுத்து மனோரஞ்சிதத்தின் முன்னால் பரப்பிவிட்டு மெல்ல சிரித்தான். என்ன மனோ, சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு டின்களை எடுத்து வைக்கிறான்னு பாக்குறியா? இதெல்லாம் டின்டு ஃபுட்ஸ். எல்லாமே மாத்திரை வடிவிலும் பேஸ்ட் மாதிரி அமைப்பிலும் இருக்கும். காலையில் 2 இட்லி 1 வடை பொங்கல் டிஃபன் சாப்பிட்டா என்ன மாதிரியான ஒரு சந்தோஷம் திருப்தியும் இருக்குமோ அதே திருப்தி இந்த 3 மாத்திரைகளை வாய்க்குள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா போதும் கிடைக்கும். அதுக்கப்புறம் மதியானம் சரியா 1 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிக்கும். அந்த லஞ்ச் நேரத்துக்கு உனக்கு சாதம், சாம்பார், ரசம், பொரியல், அவியல்னு எதுவும் கிடைக்காது. அதுக்கு பதிலா இந்த பேஸ்டை தான் நீ சாப்பிடணும். பர்பஸை பிதுக்கி ஒரு அங்குலம் நீளத்திற்கு பேஸ்டை எடுக்கிற மாதிரி இந்த மீல் பேஸ்டை பிதுக்கி எடுத்து வாயில போட்டுக்கிட்டு 200 மில்லிலிட்டர் வாட்டர் குடிச்சா போதும். அடுத்த சில நிமிஷத்துக்குள்ள உனக்கு ஒரு விருந்து சாப்பாடே சாப்பிட்ட மாதிரியான ஒரு உணர்வு வரும். அது மட்டும் இல்ல,
உன்னோட உடம்புக்கு தேவையான வைட்டமின்களும் தாது பொருட்களும் அந்த மீல் பேஸ்ட்லயே கிடைக்கும். இதுல இருக்கிற இன்னொரு பிளஸ் பாயிண்ட், வயிறு கெட்டு போகாது. எடிசன் பேசி முடிக்க மனோரஞ்சிதம் மௌனம் காத்தாள். என்ன சாப்பிட்றியா? எனக்கு ஒண்ணு வேணாம். உனக்கு பசிக்கலையா? பசிக்கல. ஆச்சரியமா இருக்கு, நீ இங்க வந்து 20 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரமும் நீ மயக்கத்துல தான் இருந்திருக்க. கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சரி, என் கூட வா. எங்கே? எதிர்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இங்கே உன்ன மாதிரி கிளிகள் 10க்கு மேற்பட்டவை இருக்கு. எல்லாமே நாங்க வலை விரிச்சு பிடிச்சுக்கிட்டு வந்தது. ஒரே ஒரு கிளி மட்டும்தான் தானா வந்து வலையில விழுந்தது. அது வேற யாரும் இல்ல, நீதான். இதுவும் ஒரு சரணாலயம்தான். ஆனா ஒரு தடவை ஒரு பறவை உள்ள வந்துட்டா அது உயிரோட வெளியே போகாது, போகவும் முடியாது. எடிசன் பேச பேச தான் எப்பேற்பட்ட ஆபத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை திகிலோடு உணர்ந்தாள் மனோரஞ்சிதம். இவனிடம் சண்டை போட்டாலோ முரண்டு பிடித்தாலோ எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும். சரி, என் கூட வா. எடிசன் சொல்லிக்கொண்டே தன் கையில் வைத்து இருந்த ஒரு சிறிய ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை தட்ட சுவர் நகர்ந்து வழி ஏற்படுத்தி கொடுத்தது. உள்ளே நுழைந்தார்கள். மங்கிய வெளிச்சத்தோடு ஒரு குறுகலான பாதை எதிரே விரிந்து நடந்தார்கள். 100 அடி தூரம் போனதும் அந்த குறுகலான பாதை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்ந்து ஒரு மாடிப்படியாக மாறியது. மாடிப்படிகள் ஏறினார்கள். மேல் படிக்கு வந்ததும் எடிசன் அங்கே சாத்தியிருந்த மரக்கதவை தள்ளினான். அது திறந்து கொண்டதும் மறுபடியும் மரக்கதவு ஒன்று வழியை அடைத்தபடியே நின்றது. எடிசன் அதையும் தள்ளி வெளியே வந்தான். எடிசனை பின்தொடர்ந்து வந்த மனோரஞ்சிதம் திகைத்தாள். அது ஒரு பீரோவில் இருந்து வெளிப்பட்டு அறைக்குள் நுழைந்து இருந்தாள். அந்த அறை மெல்ல ஊதா வெளிச்சத்தில் இருக்க அறையின் நடுவே போடப்பட்டு இருந்த கட்டிலில் 2 பெண்கள் படுக்க வைக்கப்பட்டு இருந்தார்கள். டாக்டர் பவன்குமார் தனக்கு எதிரில் உட்கார்ந்து இருந்த மகாதேவ், புனிதா, சபரிவாசன் கவலை நிரம்பிய பார்வையோடு பார்த்துவிட்டு மெல்ல பேச ஆரம்பித்தார். உங்க 3 பேரையும் நான் அவசரமாய் வர சொன்னதுக்கு காரணம் இருக்கு. பிரீதா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இன்னையோட 2 வாரம் முடிய போகுது. கடந்த 2 வார காலத்தில் பிரீதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்ததில் ப்ராக்ரஸ் ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்றது தான். இதை விட இன்னொரு வருத்தமான செய்தி, லிவரோட கண்டிஷன் இன்னும் மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நாம உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும், இல்லைன்னா சிச்சுவேஷன் வில் பி வர்ஸ்ட். மகாதேவ் அதிர்ந்தார். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நேத்து வரைக்கும் இதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. நிலைமை ஏதாவது ஒரு வினாடியில் சீராகலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்த. அது நடக்கல. இனிமேல் லேட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டேன். சபரிவாசன் குறுக்கிட்டான். டாக்டர், மருந்து மாத்திரைகள் பயன் கொடுக்காத போது பிரீதாவுக்கு ஆபரேஷன் பண்ணலான்னு சொன்னீங்களே. சொன்ன, அதுவும் இப்போ சாத்தியம் இல்லை. என்ன டாக்டர்? பிரீதாவுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா பிளட் ரிலேஷன்ல இருக்கிற ஒருத்தர் தான் லிவரை டொனேட் பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்க போனா பிரீதாவோட பிரதர் அல்லது மதர் தான் அவங்க லிவரை டொனேட் பண்ண முடியும். பிரீதாவின் கெட்டு போன லிவரை முழுமையாக எடுத்துட்டு மகாதேவ் அல்லது புனிதாவோட லிவரின் ஒரு சிறு பகுதியை வெட்டி எடுத்து பொருத்தினா கூட போதும், அந்த லிவர் முழுமையாக வளர்ச்சி அடையும். அப்புறம் என்ன டாக்டர், அந்த ஆபரேஷனை பண்ண வேண்டியது தானே? நானோ என்னோட ஒய்ஃபோ லிவர் டொனேட் பண்ண தயாராக இருக்கோம். டாக்டர் பவன்குமார் விருத்தியாய் சிரித்தார். நீங்க லிவரை தர தயாராக இருக்கலாம், பட் ஆபரேஷன் பண்ண நான் தயார் இல்லை. ஏன் டாக்டர்? மிஸ்டர் மகாதேவ், உங்களுக்கு ஹை பிபி இருக்கு, கூடவே சுகரும் டெவலப் ஆயிட்டு வருது. இந்த நிலைமையில் உங்கள் லிவரை நான் தொட முடியாது. உங்க மனைவி புனிதாவோட லிவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடுமையான ஜாண்டிஸால் பாதிக்கப்பட்டது. 4 மாச ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களால் நார்மலாக வர முடிந்தது. அப்படிப்பட்ட லிவரை எடுத்து பிரீதாவுக்கு பொருத்த முடியாது. ஒரு ஆரோக்கியமான நபரோட லிவர் கிடைச்சாதான் பிரீதாவுக்கு நல்லது. சபரிவாசன் பரபரத்தான். டாக்டர், என்னோட லிவர் சூட் ஆகுமா? நோ சபரி, அன்னைக்கு உங்க பிளட் குரூப் என்னன்னு கேட்டப்ப நீங்க பி பாசிட்டிவ்னு சொன்னீங்க. பிரீதாவோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். இதே பிளட் குரூப் இருக்கிற நபர் ஒருத்தர் தான் பிரீதாவுக்கு லிவரை டொனேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நபரை எங்கேன்னு போய் தேடுறது? அப்படியே பிளட் குரூப் கிடைச்சாலும் அந்த நபர் தன்னோட லிவரை டொனேட் பண்ண சம்மதிக்கணுமே. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து பார்க்கலாமா டாக்டர்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது சபரி. வேற என்னத்தான் பண்ணலான்னு சொல்றீங்க டாக்டர்? பிரீதாவோட லிவர் குறைபாடு சரியாகி அவ பழைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு திரும்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி?
டாக்டர் பவன்குமார் தனக்கு எதிரில் இருந்த மகாதேவை பார்த்தபடி சொன்னார். இது உங்க கையில் தான் இருக்கு மகாதேவ். என்னோட கையிலா? எஸ். என்ன சொல்றீங்க டாக்டர்? நான் இப்போ சொல்ல போறதை நல்லா கவனிங்க. பவன்குமார் சொல்ல ஆரம்பித்தார். சுப்ரஜா உனக்கு போன். பேங்க் மேனேஜர் பெருமாள் ராஜ் குரல் கொடுக்க கவுண்டரில் இருந்த சுப்ரஜா தனக்கு பக்கத்தில் இருந்த லேண்ட்லைன் டெலிபோனின் ரிசீவரை எடுத்து காதுக்குள் கொடுத்தாள். எஸ், பேசுறது மிஸ் சுப்ரஜாவா? ஒரு ஆண் குரல் கேட்டது. ஆமாம், நான் இடியோச பத்திரிகையின் எடிட்டர் ராமாமிர்தம் பேசுறேம்மா. ஓ நீங்களா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? பேங்க்குக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? மனோரஞ்சிதத்தை என்னால் 2 வாரமா பார்க்க முடியல. ஆபீஸுக்கும் வரல. செல்லுக்கு ஃபோன் பண்ணினா ஸ்விட்ச் ஆஃப்னு பதில் வருது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன், அதுவும் பூட்டி இருக்கு. பக்கத்து போர்ஷன்ல விசாரிச்சா மனோ ஒன்னும் சொல்லிட்டு போகலன்னு சொல்றாங்க. எனக்கு குழப்பமாகவும் பயமாகவும் இருக்குமா. அவளை என்னைக்கு நீ கடைசியா பார்த்தம்மா? போன வாரம் அவளோட பர்த்டே அன்னைக்கு அவ வீட்டுல போய் பார்த்து அவளை விஷ் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல. ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி பார்த்தப்ப நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரி பிஸியா இருக்கா போல இருக்குன்னு விட்டுட்டேன். எனக்கு பேங்கில் ஆடிட்டிங் இருந்ததால் மேற்கொண்டு அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. மனோரஞ்சிதம் எங்கே போயிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காமா? இல்ல சார். இப்படியெல்லாம் வாரக்கணக்கில் தகவலே இல்லாமல் இருக்க மாட்டா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீயும் அவளை பார்க்கலன்னு சொன்னது என்னோட பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போலீஸுக்கு போயிடலான்னு இருக்கேன். இனியும் லேட் பண்ணா சரியில்லைன்னு என்னோட மனசுக்கு படுது. நீங்க சொல்றதுதான் சரி சார். அவளோட அரசியல் கட்டுரைகள் கொஞ்ச நாளாகவே ஹாட்டா இருந்தது. அதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம். நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே போலீஸ் போயிருக்கலாம் சார். இதுவே லேட்டு. நான் உடனடியா இன்னைக்கே போலீஸ் கமிஷனரை பார்த்து ஒரு புகாரை கொடுத்துறேம்மா. ஓகே சார், நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல மனோரஞ்சிதத்தை பத்தி விசாரிக்கிறேன். ஏதாவது உபயோகமான தகவல் கிடைச்சா உடனடியா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நல்ல செய்தியா சொல்லுமா. மறுமுனையில் அவர் பேசி முடித்ததும் சுப்ரஜா ரிசீவரை வைத்தாள். கவலை அவளை ஒரு போர்வையாய் போர்த்தி கொண்டது. மனோவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. யாரோ எப்படியோ ஊழல் பண்ணிட்டு போறாங்க. இவளுக்கு என்ன வந்தது? நாராச நடையில் விமர்சனம் பண்ணினா எவன் பொறுப்பான்? யாரை சந்தேகப்பட முடியும்? சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் ஒருத்தரையும் விட்டது இல்லையே. சுப்ரஜா யோசனையில் முழுகி மனம் கனத்து கொண்டு இருந்த வினாடி அக்கௌண்டன்ட் வேலு பக்கத்தில் வந்து நின்றான். அம்மா. மேனேஜர் உங்களை கூப்பிடுறார். எழுந்து போனாள். ஏசி அறையில் உட்கார்ந்து ஒரு கையில் காஃபி கோப்பையையும் இன்னொரு கையில் ஃபைலையும் வைத்து இருந்த மேனேஜர் பார்வையால் தனக்கு முன்னால் இருந்த நாற்காலியை காட்டினார். சுப்ரஜா உட்கார்ந்தாள். சார், இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு பேங்க்ல வேலையை முடிச்சிட்டு உங்களை நீங்க ஃப்ரீ பண்ணிக்கங்க. சுப்ரஜா. எதுக்கு சார்? நாம படப்பைக்கு போய் ப்ரொஃபசர் நமோ நாராயணனை பார்க்க வேண்டியிருக்கு. ஃபார் வாட் பர்பஸ் சார்? அவரோட ரிசர்ச் ப்ராஜெக்டுக்கு மத்திய நிதி உதவி தொகுப்பில் இருந்து 2வது தவணையா 1 கோடி ரூபாய் செக்கை கொடுத்து ரெசிப்ட்ல அவரோட கையெழுத்து வாங்கணும். உங்களுக்கு ஏதும் அவசர வேலை இல்லையே? இல்ல சார். 3 மணிக்கு போயிடலாமா? போயிடலாம் சார். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார். ஐ எம் ஆல் ரைட். சுப்ரஜா வலு கட்டாயமாக மேனேஜருக்கு ஒரு புன்னகையை கொடுத்துவிட்டு அறையிலிருந்து வெளியேறினாள். அமைச்சர் தேசாய் தனக்கு முன்பாய் நின்றிருந்த மகாதேவை ஒரு வியப்பு பார்வையில் நினைத்தபடி பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் மகாதேவ், நீங்க ஏதோ என்கிட்ட பர்சனலா பேச விரும்புறதாய் சொல்லிங்க. நான் என்னோட பணிகளை எல்லாம் 1 மணி நேரத்துக்கு நிறுத்திட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க இவ்வளவு டென்ஷனா இருந்து நான் பார்த்ததே இல்லை. மகாதேவ் பேச தயங்க தேசாய் தனக்கு எதிரில் இருந்த சோஃபாவை காட்டினார். முதல்ல உட்காருங்க மகாதேவ். பதட்டப்படாம உங்களை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்க. விஷயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. தேங்க்யூ சார். மகாதேவ் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பேச ஆரம்பித்தார். சார், என்னோட டாக்டர் பிரீதா உயிரோடு இருப்பதும் இல்லாததும் இப்ப உங்க கையில் தான் இருக்கு சார். தேசாய் புருவங்களை மேலேற்றினார். சில வினாடிகள் அப்படியே நின்றன. என்னோட கையில உங்க பொண்ணோட உயிரா? எப்படி மிஸ்டர் மகாதேவ்? சார், டாக்டர் பவன்குமார் என்னோட பொண்ணை மருந்து மாத்திரைகளாலும் காப்பாற்ற முடியாது, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் செய்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டு அதான் முடிவா என்ன? உங்க பெண்ணை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஜெனீவாவில் கியூப் ஸ்பாட் என்கிற பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. மற்ற டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோய்களை தான் அங்கே அட்மிட் பண்ணி அது ஒரு சேலஞ்சாய் எடுத்துக்கிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நோயை குணப்படுத்திடுவாங்க.
அவங்க வெப்சைட்டை பாருங்க, நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. சார், டாக்டர் பவன்குமார் அந்த ஜெனீவா ஹாஸ்பிட்டலை பற்றியும் சொன்னார். பட் அந்த ஹாஸ்பிட்டல்ல சக்சஸ் ரேட் 70% தான். உங்க பொண்ணு பிரீத்தாவுக்கு 100% குணமாகணும்னா அதுக்கு ஒரே வழி செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட் தான் சொல்லிட்டாரு. அமைச்சர் தேசாய் தலை நிமிர்ந்து உட்கார்ந்தார். மிஸ்டர் மகாதேவ், நீங்க என்ன சொன்னீங்க? செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட் இப்போது ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. அதை பற்றின ஆராய்ச்சிகளை ப்ரொஃபசர் நமோ நாராயணன் சென்னை படப்பையில் ஒரு ரிசர்ச் சென்டரை ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கார். செயற்கை செல்களை உற்பத்தி செய்வதில் மட்டுமே அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. புது வகையான பூக்களையும் சில வினோத பூச்சி வகைகளையும் மட்டுமே உருவாக்கி இருக்கார். அதிலேயும் சில தோல்விகள் ஏற்பட்டு ஆராய்ச்சியில் பின்னடைவு ஏற்பட்டது. ப்ரொஃபசர் நமோ நாராயணனின் நோக்கம் புது வகையான செயற்கை செல்களை உண்டாக்கி அதன் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோயை தீர்க்க முடியுன்றது தான். பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சில பிராணிகளின் நோய்களை அவர் கட்டுப்படுத்தி அதை குணப்படுத்தி இருக்கார். ஆனால் மனிதருக்கு இன்னும் அந்த சோதனையை செய்யல. சாகும் தருவாயில் உள்ள சில முதியவர்களுக்கு அந்த ஃபேமிலியை சார்ந்தவர்களின் அனுமதியோடு சோதனைகளை நடத்த நமோ நாராயணன் திட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தலான்னு என்கிட்ட யோசனை கேட்டு இருக்கார். அதை நடைமுறைப்படுத்துறதுல சில சிக்கல்கள் இருக்கிறதால அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். அதுல என்ன சிக்கல் சார்? என்ன மகாதேவ், எனக்கு நீங்க செயலாளரா இருக்கீங்க, இதுல என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? மனித உரிமை கமிஷன் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்களா சார்? அதேதான் சார், நான் பிரீத்தாவுக்கு அப்பா. எனக்கு என் பொண்ணு உயிரோட வேணும்னா எப்படிப்பட்ட ஒரு முடிவையும் எடுக்க எனக்கு உரிமை இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன் மாதிரி. ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது சில ஃபார்மாலிட்டிகளில் கையெழுத்து வாங்குற மாதிரி ப்ரொஃபசர் நமோ நாராயணன் என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். அவர் என் பொண்ணுக்கு செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கட்டும். பிரீத்தாவோட தலையெழுத்து நல்லா இருந்தா அவ உயிரோட பிழைச்சி வரட்டும். இல்லைன்னா ப்ரொஃபசரின் ஆராய்ச்சிக்கு உதவிய ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். மகாதேவ் குரலை தழுத்தழுத்தார். மிஸ்டர் மகாதேவ், நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி சார், இந்த விஷயத்துல நீங்க என்னை கன்வைன்ஸ் பண்ண முயற்சி செய்ய வேண்டாம். ப்ரொஃபசர் நமோ நாராயணன் என்னோட பொண்ணை குணமாக்கி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணணும். தேசாய் தன் வழுக்கை தலையை இடது விரலால் நிரடிக்கொண்டு ஒரே இலக்கை பார்த்து கொண்டு யோசித்தார். சார் ப்ளீஸ், இதுல யோசனை பண்ண ஒன்றும் இல்லை. ப்ரொஃபசர் நமோ நாராயணன் பேர்ல டாக்டர் பவன்குமார் ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்கிறார். பிரீத்தாவோட கெட்டுப்போன லிவரை எடுத்துட்டு புதிய மனித லிவர் செல்களை செயற்கை உற்பத்தி பண்ணி ஸ்ப்ரே செய்தால் கண்டிப்பா அது பலன் கொடுக்குன்னு சொல்றாரு. தேசாய் பெருமூச்சோடு நிமிர்ந்தார். மிஸ்டர் மகாதேவ், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் ப்ரொஃபசர் நமோ நாராயணன் கிட்ட பேசிட்டு சொல்றேன். முதல்ல அவர் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண சம்மதிக்கணும். நீங்க சொன்னார் அவர் கண்டிப்பா கேட்பார். அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு மாதிரியான டைப், ரொம்பவும் ஷார்ட் டெம்பர் வேற. நிதானமாய் பேசி பார்க்கணும். மகாதேவ் ஒரு பெருமூச்சோடு தலையசைத்து விட்டு அறையை விட்டு போனதும் மினிஸ்டர் தேசாய் நமோ நாராயணனின் எண்களை டயல் செய்தார். டெலிபோன் ஒலித்ததும் லேப்டாப்பில் எதையோ உன்னிப்பாய் பார்த்து குறிப்பு எடுத்துக்கொண்டு இருந்த நமோ நாராயணன் ரிசீவரை எடுத்து மெல்ல குரல் கொடுத்தார். எஸ், நமஸ்தே ப்ரொஃபசர் சார். மறுமுனையில் அமைச்சர் தேசாயின் குரல் கேட்டதும் பார்த்து கொண்டு இருந்த லேப்டாப்பை ஷடவுன் செய்துவிட்டு உற்சாகமாய் பேச்சை தொடர்ந்தார் நமோ நாராயணன். சொல்லுங்க மிஸ்டர் தேசாய், எப்படி இருக்கீங்க? எவ்ரிதிங் ஃபைன். அங்கே உங்க ரிசர்ச் ஒர்க்கர்லாம் எப்படி இருக்கு? வெரி வெல் கோயிங். இது வரைக்கும் பண்ணின எக்ஸ்பிரிமெண்ட்ல 75% சக்சஸ் ரேட் கிடைச்சிருக்கு. அது 100%ஆக கிடைக்க we have to wait. How long? எப்படியும் ஒரு 6 மாசம் ஆயிடும். அதுக்கு முன்னே முடியாதா? நோ சான்ஸ். இது என்ன சமையலா சீக்கிரம் பண்ணி முடிக்கிறதுக்கு? ஓகே ப்ரொஃபசர் சார், இந்த செல் ஜெர்மா ரிசர்ச்சில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சா போதும். மிஸ்டர் தேசாய், நீங்களும் நானும் ஒரே காலேஜில் படித்தோம். காலம் உங்களை மினிஸ்டர் போஸ்டுக்கு கொண்டு போயிடுச்சு. என்னை ப்ரொஃபசர் பதவியில் உட்கார வச்சிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு உங்க உதவியை பயன்படுத்தி இந்த செல் ஜெர்மா ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்தீங்க. அந்த நன்றிக்காக நானும் அதை நல்ல விதத்துல பயன்படுத்தி மருத்துவ உலகமே வியக்கும்படியான சாதனைகளை பண்ண போறேன். சாதனையை பண்ண போறோம். தேசாய் சிரித்தார். மத்திய அரசு தர நிதி உதவி ஒழுங்கை உங்களுக்கு வருதா?
துல்லியமாய் வந்துகிட்டு இருக்கு. பணம் போதலைன்னா சொல்லுங்க, நிதி அமைச்சர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிடுவோம். தேவைப்படுன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க ப்ரொஃபஸர், கவர்மெண்ட் பணம் கொட்டி கிடக்கு. உங்க டிமாண்ட் எவ்வளவுன்னு சொல்லிடுங்க. 2 நாள்ல சொல்றேன். ஓகே, அப்புறம் என்று சொன்ன தேசாய் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டார். அந்த மனோன்மணி எப்படி இருக்கா? அவளை ஒரு பரிசோதனை எலியாய் மாத்தி அவ உடம்புல சில எக்ஸ்பிரிமெண்ட்டுகளை நடத்திட்டு வரேன். அவ தப்பிச்சு போயிட போறா. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் மிஸ்டர் தேசாய். நம்ம எடிசன் இருக்கும்போது ஒரு புழு பூச்சி கூட இந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து தப்பிச்சு வெளியே போக முடியாது. சரி, இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன்னு தெரியுமா? சொல்லுங்க. உங்க ரிசர்ச் சென்டருக்கு மேலும் ஒரு சோதனை எலி வரப்போகுது. என்ன தேசாய் சொல்றீங்க? என்னோட செக்ரட்டரி மகாதேவை உங்களுக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். அவர் பொண்ணுக்கு லிவர் ப்ராப்ளம். நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கே பிளட் வாமிட் எடுத்து சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டா. டாக்டர் பவன்குமார் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். ஆப்ரேஷன் பண்ணவும் வழி இல்லைன்னு சொல்லிட்டார். வேற வழி இல்லாம மகாதேவ் என்கிட்ட வந்தார். அவரோட பொண்ணுக்கு செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தால்தான் அவ உயிர் பிழைக்க முடியும்னு பவன்குமார் சொன்னதாக குறிப்பிட்டார். டாக்டர் பவன்குமார் எனக்கு தெரியும். ஒரு தடவை டெல்லி செமினார் ஒன்றில் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த செல் ஜென்மாவை பத்தி சொன்னேன். நல்ல ப்ராஜெக்ட்னு பாராட்டினார். செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட் நடைமுறைக்கு வந்துட்டா உலகத்துல பார்மசி கடைகளே இருக்காதுன்னு சொன்னார். டாக்டருக்கும் ஆப்ரேஷன் தியேட்டர்ல வேலை இருக்காதுன்னு சொல்லி சிரிச்சார். அந்த பொண்ணு பிரீதாவுக்கு இருக்கிற லிவர் ப்ராப்ளத்தை செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட்டால் குணப்படுத்த முடியுமா ப்ரொஃபஸர்? முயற்சி பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ட்ரீட்மெண்ட் தோல்வியில் முடிய 49%, வெற்றியில் முடிய 59% வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பரிசோதனை என்கிற அடிப்படையில் தான் செய்ய முடியும். இது தோல்வியில் முடிந்து பிரீதாவின் உயிர் இழக்கவும் வாய்ப்பு இருக்கிறதால மகாதேவ் லெட்டர் எழுதி கொடுத்துடணும். அவர் லெட்டர் எழுதி கொடுத்துருவார். அப்புறம் பிரீதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவளை தவிர வேற யாரும் ரிசர்ச் சென்டர்லேயும் இருக்கக்கூடாது. நான் கண்டிஷன்லாம் சொல்லிடுறேன். நீங்க அதை பத்தியெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, பேஷன் பிரீதாவை என்னைக்கு இங்கே கூட்டிட்டு வர போறாங்க? 2 நாள்ல சொல்றேன் ப்ரொஃபஸர். அவர் மறுமுனையில் ரிசீவரை வைத்து கொண்டு இருக்கும் போதே எடிசன் வேக வேகமாய் உள்ளே வந்தான். கையில் சில கம்ப்யூட்டர் தாள்கள். சார், என்ன எடிசன் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார். நேற்றுக்கு நீங்க மைக்ரோபயாலஜி லேப்ல பண்ணின ஒரு அற்புதமான விஷயம் நம்பவே முடியாத ஒரு சாதனையை உண்டு பண்ணியிருக்கு. நமோ நாராயணன் புன்னகித்தார். நீ முதல்ல விஷயத்த சொல்லு. அது சாதனையா இல்லையான்னு நான் சொல்றேன். சார், நேற்றுக்கு ராத்திரி நீங்க மைக்கோபிளாஸ்மா மைகார்ஸ் என்கிற பாக்டீரியாவோட செல்லை எடுத்து அதில் இருக்கின்ற மரபணு வேதியியல் அமைப்பை பார்த்து அதுக்கப்புறம் நீங்க தயாரிச்ச வேதியியல் பொருள் மூலமாய் செயற்கை மரபணு துண்டாய் உருவாக்கி அதை ஒன்னாய் சேர்த்து அதே பாக்டீரியா செல்லில் செலுத்துறீங்க இல்லையா? ஆமா. இப்போ அந்த செல்லுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா சார்? சொன்னாதானே தெரியும். அந்த பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே புகுந்த நம்ம செயற்கை மரபணு பழைய இயற்கை மரபணுவை அழிச்சிட்டு அந்த செல்லை தன்னோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை சார், அதை தொடர்ந்து வழக்கம் போல அந்த செல் 2ஆக பிரிந்து, அப்படி பிரிந்த அந்த 2 செல்லுமே நம்ம தயாரிப்பான செயற்கை மரபணுக்களை கொண்ட புதிய வகை பாக்டீரியா என செல் மாதிரி மாறிடுச்சு. பரவாயில்லையே. என்ன சார் இது? நான் எப்பேற்பட்ட செய்தியை கொண்டு வந்திருக்க நீங்க கொஞ்சம் கூட ஆச்சரியம் காட்டல. நமோ நாராயணன் சிரித்தான். ஒரே விஷயத்துக்கு 2 தடவை ஆச்சரியப்பட முடியாது எடிசன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இப்போ மணி என்ன? 10:30. நான் காலையில் 7 மணிக்கே மைக்ரோபயாலஜி லேபுக்குள் போய் இந்த மைக்ரோபிளாஸ்மா மைகார்ஸ் பாக்டீரியாவின் செல் பிரிதலை பார்த்துட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாட பலமா ஒரு பார்ட்டியை பண்ணிட்டேன். ஓ, நான் தான் லேட்டா? நமோ நாராயணன் எழுந்து வந்து எடிசனின் தோள் மேல் கை வைத்தார். எடிசன், இது ஒரு சாதனைத்தான். இருந்தாலும் செல் ஜென்மா ப்ராஜெக்டில் நாம சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஒரு உயிரோட ஜீவ நாடியுமான மரபணுவை இந்த ரிசர்ச் சென்டரில் செயற்கையாய் உருவாக்கிட்டோம். இந்த வெற்றியை நாம் மனித செல்கள் வரை கொண்டு போகணும். மினிஸ்டர் தேசாய் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு எனக்கு ஃபோன் பண்ணினார். இன்னும் 2 நாள்ல டெல்லியிலிருந்து ஒரு பரிசோதனை எலி நம்ம ரிசர்ச் சென்டருக்கு வரப்போதாம். யார் சார் அது? பேரு பிரீதா. தேசாய் கிட்ட செக்ரட்டரியாய் வேலை பார்க்குற மகாதேவோட பொண்ணு. லிவர் ஃபெயிலியர் கேஸ். செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட்டால் தான் குணப்படுத்த முடியும்னு டாக்டர் பவன்குமார் சொல்லியிருக்கார். அவளை கொண்டு வர போறாங்க. நம்மால் குணப்படுத்த முடியுமா சார்? முயற்சி செய்வோம்.
அந்த பொண்ணு பிரீத்தாவோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஃபசர் நமோ நாராயணன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே இன்டர்காம் ஒலித்தது. எடிசன் ரிசீவரை எடுத்தான். மறுமுனையில் செக்யூரிட்டி தான். சார் சொல்லு, பேங்க்கிலிருந்து மேனேஜரும் அந்த பொண்ணும் வந்திருக்காங்க. ஐயாவை பார்க்கணுமா? உள்ளே அனுப்பி வை. எடிசன் ரிசீவரை வைத்துவிட்டு ப்ரொஃபஸரை ஏறிவிட்டபடி விஷயத்தை சொல்ல நமோ நாராயணன் தன் உதடுகளில் ஒரு புன்முறுவலை நிறுத்தினார். ஆராய்ச்சிக்கான தவணை நிதி உதவியை கொண்டு வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் அவங்கள ரிசீவ் பண்ணி வரவேற்பு அறையில் உட்கார வை. நான் பின்னாடியே வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் கட்டிலில் பிரீத்தா சோர்வாய் கண்களை மூடி படுத்து இருக்க, சுற்றிலும் டாக்டர் பவன்குமார், மகாதேவ், புனிதா, சபரிவாசன், சித்ரஞ்சன் நின்றிருந்தார்கள். டாக்டர் சொல்லிக் கொண்டு இருக்க, இதோ பாருமா, ப்ரொஃபசர் நமோ நாராயணன் செல் ஜென்மா என்கிற செயற்கை செல் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு புரட்சியை பண்ணிட்டு வரார். இந்த ட்ரீட்மெண்ட் இன்னும் அதிகாரப்பூர்வமாய் நடைமுறைக்கு வரலனாலும் சோதனையின் அடிப்படையில் பண்ண போறார். உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நிச்சயம் பலன் தரும்னு நான் நம்புறேன். உனக்கு அந்த நம்பிக்கை வேணும். பிரீத்தா சோர்வான கண்களோடு பவன்குமாரை பார்த்தாள். டாக்டர் சொல்லுமா, நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் பண்ணல. இந்த வயசுல எனக்கு மட்டும் லிவர் ஏன் ஃபெயிலியர் ஆகணும்? நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிரீத்தா. பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் யாருக்கும் வியாதிகள் வரதில்லை. எல்லாமே ஜீன்களின் விளையாட்டு. உன் செல்லில் என்ன எழுதப்பட்டு இருக்கோ அதான் உன்னோட ஆயுள் காலம் வரைக்கும் நடக்கும். பெரும்பாலும் லிவர் கெட்டு போனவங்க காரணம் குடிப்பழக்கம்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய குடிக்காரங்களோட லிவர் அவங்களோட ஆயுள் காலம் வரைக்கும் ஆரோக்கியமாகவே இருந்திருக்கும். குடிப்பழக்கம் இல்லாத பல ஆண்களோட லிவர் கெட்டு போவதை பார்த்து இருக்க. ஸோ வர வியாதிக்கெல்லாம் காரணம் ஜீன்கள் தான். இந்த உண்மையின் அடிப்படையில் தான் ப்ரொஃபசர் நமோ நாராயணன் கடந்த 10 வருடங்களாக பாடுபட்டு செல் ஜென்மா என்கிற செயற்கை செல்லை கண்டுபிடிச்சிருக்கார். அந்த செயற்கை செல்களை அவர் பயன்படுத்த போறார். நாளைக்கு நாம எல்லோரும் சென்னை புறப்பட்டு போக போறோம். நான் அங்கே எவ்வளவு நாட்கள் தங்க வேண்டி இருக்கும் டாக்டர்? எப்படியும் 1 மாத காலம். அவ்வளவு நாட்கள் ஆகுமா டாக்டர்? சபரிவாசன் குறுக்கிட்டு பேசினான். பிரீத்தா, உனக்கு வந்திருக்கிறது காய்ச்சலோ இரும்பலோ கிடையாது. 2 நாள்ல குணமாகறதுக்கு. லிவர் ஃபெயிலியர்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அது குணமாக அதிக நாட்கள் தேவைப்படும். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னா பொறுமையாக நாட்களை கடத்த வேண்டும். பிரீத்தாவின் கண்களில் நீர் பளபளத்தது. அட, ஏன் அழையிற பிரீத்தா? எனக்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்ச பிறகு என்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவோடு இருக்கிற உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாவது நான் குணமாகி திரும்பணும். அது கண்டிப்பா நடக்கும் சொன்ன டாக்டர் மகாதேவ் பக்கம் திரும்பினார். நாளைக்கு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? காலையில் 7 மணிக்கு டாக்டர். எத்தனை பேர் போகிறோம்? நீங்கள், நான், புனிதா, மாப்பிள்ளை சபரிவாசன். மிஸ்டர் சித்ரஞ்சன் வரலையா? சாரி டாக்டர், நாளைக்கு காலையில் ஐடி சம்மந்தப்பட்ட ஃபாரின் டெலிகேட்ஸ் என்னை பார்க்க வராங்க. 2 நாள் தங்கி இருப்பாங்க. அவங்க கூட சில பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியிருக்கு. நோ ப்ராப்ளம், யூ கேரி ஆன் மிஸ்டர் சித்ரஞ்சன். உங்கள் மருமக பொண்ணை குணமாக்கி கூட்டி கொண்டு வரது எங்க பொறுப்பு. டாக்டர் பேசிக்கொண்டே இருக்கும்போதே அவருக்கு செல்போன் அழைப்பு வர, அவர் செல்போனோடு அறையிலிருந்து வெளியேறி வறண்டாவில் நின்று கொண்டு பேச சித்ரஞ்சன் சபரிவாசனின் தோள்களை தொட்டான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வரையா? சபரிவாசன் வெளியே வந்தான். சொல்லுங்கப்பா, உனக்கு நம்பிக்கை இருக்கா? எதை பத்தி கேட்குறீங்க? பிரீத்தாவுக்கு கொடுக்க போற அந்த செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட்டில் அவளுக்கு குணம் கிடைக்கணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. ஒருவேளை கிடைக்கலன்னா 100% குணம் கிடைக்குன்னு டாக்டர் பவன்குமார் சொல்லியிருக்கார். டாக்டர் சொல்றது சில சமயங்கள் நடக்காம போறது உண்டு. இதோ பாருங்கப்பா, உங்க எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குவத்தில் இருக்கிற உங்க ஃப்ரெண்டான தொழிலதிபர் ஹாசன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவர் கூட அடிக்கடி ஃபோனில் பேசுறது எனக்கு தெரியும். ஹாசன் அங்கிளும் எனக்கு தெரியும். அவரோட பொண்ணு சாதனாவையும் எனக்கு தெரியும். நல்ல ஃபேமிலி. இருந்தாலும் எனக்கு பிரீத்தாவை தான் பிடிச்சிருக்கு. அவளுக்கு எப்படியும் குணமாயிடும். அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது ஒரு கோவில் வந்தா காரை நிறுத்திவிட்டு கோவிலுக்கு போங்க. பிரீத்தாவுக்காக ப்ரே பண்ணுங்க. டேய், சாரிப்பா, மேற்கொண்டு எதுவும் பேசாதீங்க. நான் ஒருவேளை பிரீத்தாவை பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்ப நான் உங்க பேச்சை தட்டுறதா நினைக்க வேண்டாம், தப்பாவும் நினைக்க வேண்டாம்.
சொல்லிவிட்டு பிரீதா இருந்த அறையை நோக்கி சபரிவாசன் போக சில வினாடிகள் மௌனமாய் இருந்த சித்ரஞ்சன் தன் கோட் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்தார். டயலில் எண்களை அழுத்தினார். மறுமுனையில் இணைப்பு கிடைத்ததும் பேசினார். சபரிவாசன், ஹாசன், நான் சித்ரஞ்சன். என்ன, நினைச்சபடி எதுவும் நடக்காது போல இருக்குது. நீ இதேத்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்ற. இனிமே சொல்ல மாட்டேன். பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறன்ற பிடிவாதமாய் இருக்கா. செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா அவளுக்கு குணமாயிடுன்னு நம்புறான். ஸோ என்ன தயக்கம் சொல்லு. அவனுடைய விருப்பப்படியே பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கட்டும். என்ன நீயே மாறிட்ட? வேற வழி இல்லை. உன்னோட பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துடு. செல்போனை அணைத்தான் சித்ரஞ்சன். ப்ரொஃபசர் நமோ நாராயணன் வரவேற்பு அறைக்கு வந்தபோது சுப்ரஜாவும் பேங்க் மேனேஜர் பெருமாள் ராஜாவும் டீப்பாயின் மேல் இருந்த புத்தகங்களை புரட்டியபடி காத்திருந்தார்கள். சாரி, உங்களை காக்க வச்சுட்டேன் சொல்லிக்கொண்டே போய் எதிரில் உட்கார்ந்தார். பெருமாள் ராஜா சிரித்தார். நோ சார், நாங்கள் அப்படி ஒன்றும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணல. ஜஸ்ட் 10 minutes தான். சொல்லுங்க, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ், உங்கள் ஆராய்ச்சிக்காக இந்த டேர்ம் டியூ அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். மேனேஜர் சொல்லிக்கொண்டே கையில் வைத்திருந்த செக் கவரை கொடுத்தார். தேங்க்யூ. இந்த YTT ரிசர்ச் சென்டர் தடையில்லாமல் வெற்றியாய் இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தவறாமல் கொண்டு வந்து தர இந்த ஃபைனான்ஷியல் ஹெல்ப் தான். வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ மிஸ்டர் பெருமாள் ராஜா அண்ட் மிஸ் சுப்ரஜா. பெருமாள் ராஜா சிரித்தார். நாங்கள் அப்படி என்ன பண்ணிட்டோம் சார்? இந்த கவர்மெண்ட் நீங்கள் பண்ணுற ஆராய்ச்சிக்காக ஒரு பெரிய தொகையை ஒதுக்கியிருக்கு. அந்த தொகையை குறிப்பிட்ட தேதிகளில் கொடுக்க சொல்லியிருக்கு. நாங்கள் அந்த வேலையைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் அவர் டியூட்டி சார். நமோ நாராயணன் சுப்ரஜாவை பார்த்தபடி, என்னம்மா வந்ததிலிருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே? யூ சீம் டு பி வெரி டல். என்ன, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று கேட்டார். நான் கூட 2 வாரத்துக்கு முந்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சுப்ரஜா பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு மெல்லிய குரலில் பேசினார். ஒன்றும் இல்லை சார், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி மனோரஞ்சிதன் பேரு. அவன் உங்களை மீட் பண்ண விரும்பதை பற்றி சொன்ன. ஆமாம், ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணை காணோம் சார். என்னது, காணாமா? ஆமாம் சார், அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் அவள் ஒர்க் பண்ணுற பத்திரிகை ஆஃபீஸிலிருந்து அந்த ஆசிரியர் ராமமிர்தம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அவளை பற்றி யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது சார். அந்த பொண்ணுக்கு ஃபேமிலி? மனோரஞ்சத்துக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அவரும் குடிகாரர். அப்பாவுக்கு புத்தி சொல்லி பார்த்தும் அவர் கேட்காதனால இவ சென்னைக்கு வந்துட்டா. காலேஜில் படிக்கிற நாளில் இருந்தே ரொம்பவும் துணிச்சல்காரி. கவிதை கட்டுரைன்னு நல்லா எழுதுவா. அந்த திறமை தான் அவளை ஒரு ஜேர்னலிஸ்டாய் மாற்றியது. மனித சமுதாயத்திற்கு விரோதமாய் யார் செயல்பட்டாலும் சரி, அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, தன்னோட எழுத்துக்களாலே நாரா கீச்சிடுவா. சுப்ரஜா பேச பேச நமோ நாராயணன் கையமர்த்தினார். உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஆபத்து தேடி வர இது ஒன்று போதுமே. அதான் சார், எனக்கும் பயமா இருக்கு. இடியோசை பத்திரிகையின் ஆசிரியர் ராமமிர்தம் போலீஸ் கமிஷனர் விஜயராகவனை மீட் பண்ணி புகார் ஒன்றை கொடுத்திருக்கார். எப்படியும் 2 நாட்களுக்குள்ள மனோரஞ்சனும் கண்டுபிடிச்ச தரதா உறுதி கொடுத்திருக்கார் கமிஷனர். அப்புறம் என்னம்மா, தைரியமா இரு. உன்னோட ஃப்ரெண்டு எப்படியும் கிடைச்சிடுவா. உங்க வார்த்தை பலிக்கட்டும் சார். சுப்ரஜாவும் பேங்க் மேனேஜரும் எழுந்து கொண்டார்கள். என்ன புறப்பட்டுட்டீங்க? இப்போவே புறப்பட்டாதான் டிராஃபிக்கில் மாட்டாமல் போய் பேங்க் சேர முடியும். அடுத்த டேர்முக்கு செக் கொண்டு வரும்போது கொஞ்சம் இயர்லியராகவே வந்துடுறோம். அந்த நீல நிற மல்லிகை நிறைய பூத்திருக்கு, கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு போறியாம்மா? வேண்டாம் சார். மனோரஞ்சனும் பத்திரமாய் திரும்பட்டும். நானும் அவளும் ஒன்னாகவே வந்து உங்கள் அனுமதியோடு பறிச்சுட்டு போகிறோம். அப்படியே அவளுக்கு சின்னதாய் ஒரு பேட்டியும் கொடுத்துடுங்க சார். கண்டிப்பா. அவர்கள் புறப்பட்டார்கள். கார் புறப்பட்டு கேட்டை தாண்டும் வரை காத்திருந்த எடிசன் பக்கத்து அறையிலிருந்து வெளிப்பட்டான். கொஞ்சம் சத்தம் போட்டு பாடினான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. பாட்டை கேட்டு நமோ நாராயணன் சிரித்து கொண்டு இருக்கும்போதே அவருடைய செல்போன் ஒலித்தது. எடுத்து யாருன்னு பாரு எடிசன். எடுத்து பார்த்தான் எடிசன். சார், மினிஸ்டர் தேசாய். கொடு. வாங்கி பேசினார். சொல்லுங்க மிஸ்டர் தேசாய். நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் பிரீதாவை கூட்டிட்டு மகாதேவ், டாக்டர் பவன்குமார், புனிதா, சபரிவாசன் 4 பேரும் புறப்பட்டு வராங்க. சென்னைக்கு 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க ப்ரொஃபஸர்.
வரட்டும் வரட்டும், பிரீத்தாவை என் பொறுப்புல விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. யாரும் அவளோடு ஸ்டே பண்ண மாட்டாங்களே. பண்ண மாட்டாங்க. நான் எல்லா நிபந்தனைகளையும் சொல்லிட்டேன். நீங்க பிரீத்தாவுக்கு செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிங்க. அவளோட ஜாதகத்துல ஆயுள் கெட்டியா இருந்தா பழச்சிக்கிட்டும், இல்லைன்னா போய் சேரட்டும். நம்மளை பொறுத்தவரை பிரீத்தா ஒரு பரிசோதனை எலி. தட்ஸ் ஆல். பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். மறுநாள் காலை 11 மணி. ப்ரொஃபசர் நமோ நாராயணன் தன்னுடைய வரவேற்பு அறையில் மகாதேவை கைகுலுக்கி வரவேற்றார். அவருக்கு பின்னால் வரிசையில் புனிதா, டாக்டர் பவன்குமார், சோர்வோடு பிரீத்தாவும் பார்வைக்கு கிடைத்தார்கள். மகாதேவ் ஒவ்வொருவராய் அறிமுகப்படுத்த நமோ நாராயணன் புன்னகை தரித்த முகத்தோடு எல்லோரிடமும் கை குலுக்கிவிட்டு பிரீத்தாவை ஏறிட்டார். பிரீத்தா, இந்த ரிசர்ச் சென்டருக்குள்ளே நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாய் இருக்கணும். செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட் இந்த மருத்துவத்துறைக்கு ரொம்பவும் புதுசு. இதனால் பயனடைய போகிற முதல் பேஷண்ட் நீதான். எனக்கு நம்பிக்கை இல்லை சார். என்னோட அப்பா அம்மாவுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்தில் பிடிவாதமாய் இருக்கிற சபரிவாசனுக்காகவும் தான் இந்த செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு வாழணும்னு என்கிற ஆசையே இல்லை. நோ, இப்படியெல்லாம் நீ நம்பிக்கை இல்லாம பேசக்கூடாது. ஒரு பேஷண்ட்டுக்கு நம்பிக்கைத்தான் முதல் மருந்து. நீ நம்பிக்கையோடையும் சந்தோஷத்தோடும் இருந்தால்தான் நானும் அந்த செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட்டை உற்சாகமாய் செய்ய முடியும். அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பு எனக்கு முழு அளவில் வேணும். சரி என்பது போல் பிரீத்தா கண்ணீரோடு தலையசைத்தாள். நமோ நாராயணன் டாக்டர் பவன்குமாரை ஏறிட்டார். பிரீத்தாவோட லிவர் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இருக்காங்களா? இதோ. டாக்டர் பவன்குமார் கையில் வைத்து இருந்த ஒரு கனமான ஃபைலை நீட்ட அதை வாங்கி பிரித்தார் நமோ நாராயணன். தாள்களையும் ஸ்கேன் ரிப்போர்ட்களையும் புரட்டினார். பிறகு டாக்டர் காதருக்கே அவருக்கு மட்டும் கேட்கும்படியாய் சொன்னார். லிவர் ரொம்பவும் ஒஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. இத்தனை நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே தப்பு. 2 வாரங்களுக்கு முன்னாடி பிரீத்தாவை நீங்க இங்கே கூட்டு வந்து இருக்கணும். சாரி ப்ரொஃபசர், நான் கொடுத்த மருந்துகள் ஓரளவு ரியாக்ட் செய்யணும்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, இன்னைக்கே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொன்ன நமோ நாராயணன் பின்பக்கம் திரும்பி பார்த்து குரல் கொடுத்தார். எடிசன் சார், ட்ரீட்மெண்ட் கியூப் தயார் நிலையில் இருக்கா? இருக்கு சார். நமோ நாராயணன் முன்னால் நடக்க எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். ப்ரொஃபசர் நடந்து கொண்டே கேட்டார். பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளை பையன் சபரிவாசன் வரலையா? வரல. அவருடைய ஐடி கம்பெனியில் ஒரு ரெய்ட் ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. ஸ்பாட்ல இருக்க வேண்டிய நெசசிட்டி. அடுத்த வாரம் உங்களை பார்க்க வருவார். ப்ரொஃபசர் ட்ரீட்மெண்ட் கியூபுக்குள் நுழைந்தார். நல்ல மஞ்சள் வெளிச்சத்தில் இருந்தது அறை. எல்லா பக்கமும் கண்ணாடி சுவர்கள். அறையின் மையத்தில் போடப்பட்டு இருந்த நீளமான ஃபைபர் மேஜையில் சிறிதும் பெரிதுமாய் நிறைய மைக்ரோஸ்கோப்புகள், நிறமாய் சின்ன சின்ன பாட்டில்கள். ப்ரொஃபசர் எல்லோரையும் பார்த்தபடி சொன்னார். பிரீத்தாவுக்கு இந்த அறையில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். ட்ரீட்மெண்ட் முடிய எவ்வளவு நாளாகும்னு என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. எப்படியும் 1 மாத காலம் ஆகலாம். ட்ரீட்மெண்ட்டோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்படக்கூடாது. பிரீத்தாவை பார்க்கவும் வரக்கூடாது. மகாதேவ் குறுக்கிட்டு கேட்டார். வந்து பார்த்தா என்ன? பார்க்க கூடாது, அனுமதி இல்லை. யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? மகாதேவின் பேச்சில் கோபம் இருந்ததை கவனித்த ப்ரொஃபசர் அவரை வியப்பாய் பார்த்தார். என்னோட நிபந்தனைகளை மிஸ்டர் தேசாய் உங்கள்கிட்ட சொல்லலையா? சொன்னார். அப்புறம் என்ன? சொன்னா அப்படியே நடந்துக்குமான்னு ஏதாவது சட்ட விதிகள் இருக்கா? உங்க பேச்சு சரியில்லையே. எனக்கு பேச்சு மட்டும்தான் சரியில்லை, உங்களுக்கு நடத்தையே சரியில்லை. எடிசன் கோபவேசமாய் ஓடி வந்தான். என்ன, உங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தீங்களா இல்லை கலாட்டா பண்ண வந்தீங்களா? இப்போது புனிதா சிரித்தாள். ட்ரீட்மெண்ட்டா? யாருக்கு? உங்க பொண்ணுக்கு தான். அவ உடம்புக்கு ஒன்றும் இல்லாத போது ட்ரீட்மெண்ட் எதுக்கு? டாக்டர் பவன்குமாரிடம் திகைப்போடு திரும்பினார் நமோ நாராயணன். என்ன டாக்டர் இதெல்லாம்? உதடு பிரியாமல் அவர் சிரித்தார். சாரி ப்ரொஃபசர் சார், பிரீத்தாவுக்கு உடம்பு ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு லிவர் டேமேஜ்னு சொன்னது போய். எல்லாமே ஒரு டிராமா. நீங்க பார்த்தது எல்லாமே வேற ஒரு பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட். நமோ நாராயணன் உறைந்தார். டிராமாவா? எதுக்கு? இந்த ஒய்டிடி ரிசர்ச் சென்டருக்குள்ள இப்படி ஒட்டு மொத்தமாய் நுழையத்தான். நமோ நாராயணன் பதட்டமாய் கத்தினார். எடிசன்! மகாதேவ் தன் உதட்டில் பதித்து கொண்ட கேலி புன்னகையோடு, ப்ரொஃபசர் சார், உங்க ஆள் எடிசன் அங்கே என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கான்னு பாருங்க என சொல்லி கை காட்ட ப்ரொஃபசரின் பார்வை அங்கே போய் திகைத்தது.
பிரீத்தாவின் கையில் முளைத்திருந்த துப்பாக்கி ஒன்று சுவரோரமாய் நின்றிருந்த எடிசனை குறிபார்த்து கொண்டு இருந்தது. நமோ நாராயணனும் எடிசனும் என்ன செய்வது என்று தெரியாமல் சுற்றும் புற்றும் பார்க்க டாக்டர் பவன்குமார் மகாதேவ் கைகளில் துப்பாக்கிகள் உற்பத்தியாகி நிமிர்ந்தன. 2 பேரையும் பார்த்தன. நமோ நாராயணன் திக்கி திணறும் குரலில் கேட்டான், எதுக்காக இப்படி ஒரு பொய்? உங்களுக்கு என்ன வேணும்? மகாதேவ் மெல்ல பக்கத்தில் வந்தார். தன் கையில் இருந்த பிஸ்டலால் நமோ நாராயணனின் கன்னத்தில் ஒரு தட்டு தட்டிவிட்டு சொன்னார், எங்களுக்கு சொந்தமான ஒன்று உங்ககிட்ட இருக்கு, அது எங்களுக்கு வேணும். என்ன? மனோரஞ்சிதம். என்ன அப்படி பார்க்குறீங்க ப்ரொஃபஸர் சார்? மனோரஞ்சிதம் எங்க ஆள். வெளியுலகத்துக்கு அவ ஜேர்னலிஸ்ட், பட் எங்களுக்கு அவ ஸ்பை ஏஜென்ட். உங்களோட YTT ரிசர்ச் சென்டர் பற்றிய செய்திகள் எல்லாம் அவ்வப்பொழுது எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவளால் உங்கள் ரிசர்ச் சென்டருக்குள்ளே மட்டும் நுழையவே முடியலை. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சுப்ரஜா அவளோட ஃப்ரெண்டு, பேங்கில் வேலை பார்க்குற பொண்ணு. அவள் பேரை உபயோகப்படுத்தி மனோரஞ்சிதம் உங்களை பார்க்க வந்தா. இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சா. அதுக்கு அப்புறம் அவள் வெளியே வரல, அதாவது நீங்கள் வெளியே விடலை. இப்போ மனோரஞ்சிதம் எங்களுக்கு வேணும். அவள் உயிரோடு இருக்காளா இல்லை உங்கள் செல் ஜென்ம ஆராய்ச்சிக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு கொண்டுட்டீங்களா? நமோ நாராயணன் பயத்தில் எச்சில் விழுங்கி தலையாட்டினார். மனோரஞ்சிதம் உயிரோடு தான் இருக்கா. நான் அவளை ஒன்றும் பண்ணலை. எங்கே அடைச்சி வச்சிருக்கீங்க? எக்ஸ்பெரிமெண்ட் செல்லில் 4-5 பெண்களோடு அவளும் இருக்கா. ஆனால் என்ன? இப்போ மனோரஞ்சிதமும் அந்த பெண்களும் பாதி மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு சாயந்தரம் மயக்கம் தெரியும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செல் எங்கே இருக்கு? கட்டிடத்தோட பின்பக்கம். வாங்க போகலாம். நமோ நாராயணனும் எடிசனும் முன்னால் நடக்க மற்றவர்கள் துப்பாக்கியும் கையுமாய் பின் தொடர்ந்தார்கள். 2 நிமிட நடை. ரிசர்ச் சென்டர் முழுவதும் அசாத்திய நிசப்தம். எக்ஸ்பெரிமெண்ட் செல் என்ற பெயர் பலகை முகப்பில் தாங்கியபடி அந்த அறை வந்தது. அறையின் கதவில் ஒரு பூட்டு. சாவி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட. எடிசன் முன்னால் வந்தான். திற. எடிசன் தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்து சாவியை எடுத்து பூட்டுக்கு விடுதலை கொடுத்து கதவை தள்ளினான். அந்த கனமான கதவு மெல்ல திறந்து கொண்டது. உள்ளே அறை இருட்டு. நமோ நாராயணனையும் எடிசனையும் தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். ஏசி குளிரில் இருந்தது அறை. சற்றே பெரிதான அறை. மேஜைகளின் மேல் மருத்துவ உபகரணங்கள். தரையில் விரித்து இருந்த கார்பெட்டில் போர்வைகள் போர்த்தப்பட்ட நிலையில் 5 பேர் படுத்து இருந்தார்கள். மகாதேவ் கேட்டார், இதில் யார் மனோரஞ்சிதம்? 2வதாய் படுத்து இருக்கிற பெண். மகாதேவ் கையில் துப்பாக்கியோடு பக்கத்தில் போய் குனிந்து போர்வையை பிடித்து இழுத்தார். அடுத்த வினாடி சப் என்று ஒரு அறை மகாதேவின் கன்னத்தில் இடியாய் விழ, என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்னால் அவளுடைய கைகளில் இருந்த துப்பாக்கி பறிக்கப்பட்டது. அதை பார்த்து டாக்டர் பவன்குமார், புனிதா, பிரீத்தா திகைத்து திணறிக்கொண்டு இருக்கும்போதே போர்வைக்குள் இருந்த மற்ற 4 பேரும் குபீர் என்று துள்ளி எழுந்து நின்றார்கள். எல்லோரும் ஆண்கள், கமாண்டோக்கள். முழு யூனிஃபார்மில், கையில் சிறிய சைஸ் மினி LMG கன்கள். 10 வினாடி எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். நமோ நாராயணன் கத்தினார், அரெஸ்ட் த மால். லாக்கப்பில் போலீஸ் கொடுத்த மரியாதைக்கு பிறகு மகாதேவ் வீங்கிய உதடோடும் ரத்தம் கசியும் வாயோடும் ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். என்னோட 10 வருஷ உழைப்பு இந்த செல் ஜென்மா. இது மேலே உங்களுக்கு என்ன கோபம்? கோபம் இல்லை, பின்ன லாபம். என்ன லாபம்? உங்களுடைய கண்டுபிடிப்பான செல் ஜென்மா மருத்துவ பயன்பாட்டுக்கு வரக்கூடாது. 5 பெரிய வல்லரசு நாடுகள் மருத்துவத்துறை சாதிக்க முடியாத ஒரு சாதனையை ஒரு இந்திய ப்ரொஃபஸர் நிகழ்த்தக்கூடாது. இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கிற 3 கோரிக்கைகளோடு இந்தியாவின் எதிரி நாடுகள் ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட்டை என்னிடம் அனுப்பின. அந்த 3 கோரிக்கைகளையும் 6 மாசத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றிவிட்டால் $2 லட்சம் அதை சுவிஸ் பேங்கில் என்னோட பெயரில் போட்டு விடுவதாய் சொன்னார்கள். நானும் ஒப்புக்கொண்டேன். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். ப்ரொஃபஸர் நமோ நாராயணனின் YTT ரிசர்ச் சென்டருக்கு எப்படியாவது நுழைந்து அவரையும் அவருடைய உதவியாளன் எடிசனையும் துப்பாக்கி முனையில் மடக்கி XXX எனப்படும் மென்டல் டிஸார்டரை உருவாக்கும் இன்ஜெக்ஷன்களை போட்டால் போதும். அவர்களுடைய மூளைத்திறன் பாதிப்பு அடைந்து எல்லா நினைவுகளும் அழிந்து போய்விடும். நடமாடும் உயிருள்ள பொம்மைகளாய் மாறிவிடுவார்கள். இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது என்று
அவர்களாலும் சொல்ல முடியாது என்பதால் இந்த திட்டம் எனக்கு பிடித்தது. நான் அமைச்சர் தேசாயின் உதவியாளர் என்பதால் உங்களுடைய ரிசர்ச் சென்டருக்கு வெகு சுலபமாக நுழைந்து விடலாம் என்று சொன்னார்கள். எப்படி நுழைவது என்று யோசித்து கொண்டு இருந்த போதுதான் என் மகளின் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் வந்தது. பிரீத்தாவை ஒரு பேஷண்டாய் நடக்க வைத்து அவளுக்கு செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தால்தான் குணமாகும் என்று தேசாயிடம் கோரிக்கை வைத்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினேன். நான் நம்பியபடி எல்லாம் நடந்தது. $2,00,000 பணம் கிடைக்கப் போகிற ஆசையில் என்னுடைய மனைவி புனிதாவும் மகள் பிரீத்தாவும் என் ஃபேமிலி டாக்டர் பவன்குமாரும் திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இதில் எனக்கு இடைஞ்சலாய் இருந்த ஒரே விஷயம் சபரிவாசனின் பிடிவாதம்தான். பிரீத்தா எப்படி இருந்தாலும் சரி, அவளைத்தான் கல்யாணம் செய்துக்குவேன் என்று அடம் பிடித்தான். பிரீத்தாவுக்கு செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் டெல்லியிலிருந்து சென்னை புறப்பட்ட போது அவனும் வரேன்னு பிடிவாதமாய் சொல்ல அவனை எப்படி தடுத்து நிறுத்தத்துன்னு யோசிச்சோம். நல்ல வேளையாக அவனுடைய ஐடி கம்பெனிக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரவே அவன் டெல்லியிலேயே ஹால்ட் ஆஃப் ஆயிட்டான். சபரிவாசன் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையை முடிச்சிட்டு டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னை வரத்துக்குள்ளே உங்களுக்கும் எடிசனுக்கும் XXX ஊசியை போட்டு மனோரஞ்சிதத்தையும் மீட்டுக்கிட்டு டெல்லி திரும்பி வர திட்டம் போட்டு இருந்தோம். ஆனா நாங்க எதுக்காக வரும்னு கெஸ் பண்ணிக்கிட்ட நீங்க எங்களை மடக்க கமாண்டோ வீரர்களை ஏற்பாடு பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் செல்லில் தயாராக வச்சு இருந்தீங்க. நாங்க அதை எதிர்பார்க்கல. மனோரஞ்சிதத்தை பார்க்க போகிற ஆவலில் மாட்டிக்கிட்டோம். நமோ நாராயணன் புன்னகித்தார். மகாதேவ், நீங்க பிரீத்தாவை கூத்திக்கிட்டு இந்த ரிசர்ச் சென்டருக்கு வரது செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக இல்லை என்கிற உண்மையை எங்களுக்கு சொன்னது யார் தெரியுமா? யாரு? சபரிவாசன். மகாதேவின் பார்வை வியப்பில் உறைந்து போயிற்று. நமோ நாராயணன் தொடர்ந்தார். சபரிவாசன் ஹாஸ்பிட்டலோட டாய்லெட் அறைக்குள்ள இருக்கும்போது அவர் உள்ளே இருக்கிற விஷயம் தெரியாம நீங்களும் உங்க மனைவி புனிதாவும் பிரீத்தாவோட உடல்நிலை பற்றி பேசியதை அவர் எதிர்ச்சியாக கேட்டு இருக்கார். அதன் மூலமாய் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்து இருக்கு. அதிர்ச்சியான அவர் தன்னோட அப்பா சித்ரஞ்சன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அவர் உடனே என்னை தொடர்பு கொண்டு நேற்றைக்கு ராத்திரி பேசிட்டார். மகாதேவ் கும்பல் ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு வராங்க. அவர்களை போலீஸ் உதவியோடு கையும் களவுமாய் மடக்குங்கன்னு சொன்னார். ராத்திரி சுமார் 11 மணிக்கு போலீஸ் கமிஷனரோடு பேசிட்டேன். அவர் கமாண்டோ படை வீரர்கள் 5 பேரை அனுப்பி வச்சிட்டார். நமோ நாராயணன் பேச்சை நிறுத்த அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த எடிசன் தனது இடது கையின் ஆள்காட்டி விரலால் தோய்வாய் தளர்ந்து இருந்த மகாதேவின் முகத்தை நிமிர்த்தினான். நீங்க பேருக்குத்தான் மகாதேவ், பட் மெகா கிரிமினல். செல் ஜென்மா என்கிற ஒரு அற்புதமான மருத்துவ விஞ்ஞான உண்மையை எங்க ப்ரொஃபசர் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு தமிழர், இந்தியர். அவர் கண்டுபிடிச்ச இந்த அரிய விஷயத்துக்காக ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படணும். இனிமேல் பிறக்க போகின்ற குழந்தைகளும் கூட பெருமைப்படணும். ஆனா நீங்க பெருமைப்படல. அதை அழிக்கணும்னு ஆசைப்பட்டு வெளிநாட்டு சதிகளோடு சேர்ந்து கை கோத்துட்டீங்க. ஸ்விஸ் பேங்க்ல உங்க பேலன்ஸ்ல ஏறுன்றதுக்காக எனக்கும் ப்ரொஃபஸருக்கும் XXX இன்ஜெக்ஷனை போட்டு மென்டல் ஆக்க பார்த்தீங்க. இது எப்பேற்பட்ட பச்சை துரோகம்! ஒரு உயிரியின் ஜீவ நாடியான மரபணுவை ஆராய்ச்சி கூடத்தில் செயற்கையாக உருவாக்கி அதுல வெற்றியும் பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காக அவர் 15 வருஷம் உழைச்சிருக்கார். மற்ற வெளிநாட்டு உயிரியல் விஞ்ஞானிகள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்களால் செயற்கை செல்லை உருவாக்க முடியல. அதுல நம்ம ப்ரொஃபசர் வெற்றி பெற்று ஒரு புதிய சாதனை படைச்சிருக்கார். உயிரியல் வரலாற்றில் இது ஒரு மகத்தான திருப்புமுனை, ஒரு புதிய சகாப்தம். மனிதனை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிற பல நோய்களுக்கு இந்த செயற்கை செல் தீர்வாய் அமைய போகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த செயற்கை செல்லை உருவாக்குற விஷயத்தில் மத்திய அமைச்சர் தேசாய் ப்ரொஃபசருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆராய்ச்சி வெற்றி பெற அரசு சார்பில் பல கோடிக்கணக்கான ரூபாயை மானியமாக கொடுத்தார். சோதனை வெற்றி பெற்றதும் அவர் சொன்ன முதல் வார்த்தை, செல் ஜென்மாவை வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டீர்கள். இது நடைமுறைக்கு வரும் வரை இதை பற்றிய செய்திகள் வெளியே வரக்கூடாது. இன்னமும் அந்த முயற்சி சோதனையின் அளவில்தான் இருக்கிறது என்று இந்தியாவை பகையாய் நினைக்கும் நாடுகள் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ப்ரொஃபசரின் பேச்சுக்களும் அமைச்சர் தேசாயின் பேச்சுக்களும் சதிகாரர்களால் ஒட்டு கேட்கப்படலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் சங்கேத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கொண்டார்கள். அதில் ஒரு வார்த்தை பரிசோதனை எலி. பொதுவாய் பரிசோதனை எலி என்று சொன்னால்
லேபில் ஏதோ ஒன்று சோதனைக்காக பயன்படுத்தும் ஒரு எலி என்று எல்லோரும் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் நானோ புரொஃபசர் தேசாயோ அந்த வார்த்தையை பேசினால் அந்த வார்த்தைக்கு தேச துரோகி, ஆபத்தான நபர் என்று அர்த்தம். பிரீத்தாவை பரிசோதனை எலி என்று சொன்னதும் அந்த அடிப்படையில்தான். எடிசன் தன் நீண்ட பேச்சை நிறுத்திவிட்டு மினரல் வாட்டர் பாட்டிலை எடுத்து ஒரு வாய் தண்ணீரை தொண்டையில் சரித்து கொண்டு இருக்கும்போதே புரொஃபசர் நமோ நாராயணன் பேச்சு தொடர்ந்தார். உங்க ஆள் மனோரஞ்சிதம் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டராய் மட்டும் இருந்தா பேட்டி கொடுத்துட்டு உடனடியாய் அவளை திருப்பி அனுப்பியிருப்போம். பட் அவ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் மட்டுமில்ல, அவள் அதற்கு அப்பாற்பட்டவர் என்பதை அவள் வைத்து இருந்த அதிநவீன கேமரா, கையடக்க பாம் டாப், கட்டியிருந்த வாட்ச், கழுத்தில் போட்டியிருந்த ஒரு பவள மாலை ஆகியவை காட்டி கொடுத்தன. அந்த பவள மாலையை அவள் மயக்கமாய் இருந்த சமயத்தில் சோதித்து பார்த்தபோது ஒவ்வொரு பவளமும் ஒரு சின்ன சைனர் குப்பி என்பது தெரிந்தது. அதற்கு பிறகு அவளை வெளியே விடுவோமா என்ன? அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் விசாரித்தோம். எப்படியோ விசாரித்தோம். அவ உண்மையை ஒத்துக்கல. பொதுவாய் இந்த ரிசர்ச் சென்டருக்கு மனநலம் சரியில்லாத சில பெண்களை கூட்டி வந்து செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். மனோரஞ்சிதம் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்தப்போ வசந்தி என்கிற ஒரு மனநோயாளி பெண் எக்ஸ்பிரிமெண்ட் செல்லிலிருந்து எப்படியோ வெளியே வந்து கீழே வந்து அடிபட்டு இரத்த காயத்தோடு என்னை பார்க்க வந்தா. அதை மனோரஞ்சிதம் பார்த்துட்டா. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு என்னை கிராஸ் கொஸ்டின் பண்ணா. அந்த நிலையில் மனோரஞ்சிதத்தை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு நானும் எடிசனும் முடிவு எடுத்து அவளை பயமுறுத்த எங்களின் செயற்கை கண்டுபிடிப்பு உயிரினமான நீடில் கோப்ராவை எடுத்து அவளுடைய கழுத்தில் விட்டோம். அது கழுத்தில் ஊசி அளவு துளை போடுமே தவிர உள்ளே போகாது. அதே இடத்தில் ஒட்டி கொண்டு இருந்துவிட்டு சிறிது நேரம் கழித்து கீழே விழுந்துவிடும். ஆனால் அந்த நீடில் கோப்ரா உடம்பின் உள்ளே போய்விட்டதாக நினைத்து மனோரஞ்சிதம் புலம்பிக் கொண்டு இருந்தாள். அதற்கு பிறகு நாங்களும் அவளை பயமுறுத்தி அவள் யார் என்று என்பதை தெரிந்து கொள்ள பல வழிகளில் முயற்சி செய்தோம். அவள் பயப்பட்டாளே தவிர கடைசி வரைக்கும் உங்களை பற்றிய ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் அவளை உளவுத்துறை பிரிவிடம் ஒப்படைத்து விட்டோம். நமோ நாராயணன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவருடைய செல்போன் வைப்ரேஷனில் அழைத்தது. அழைப்பது யார் என்று பார்த்தார் தேசாய். எடிசன் சார், தேசாய் கூப்பிடுறார். உள்ளே சரியா டவர் கிடைக்காது, பேசிவிட்டு வரேன். ஓகே சார். நமோ நாராயணன் லாக்கப்புக்கு வெளியே வந்தார். போலீஸ் அதிகாரிகள் காத்து கொண்டு இருக்க அவர்களை தாண்டி ஒரு ஓரமாய் நின்று கொண்டு இருந்து பேச ஆரம்பித்தார். சொல்லுங்க சார், மாட்டிக்கிட்ட மகாதேவ் என்ன சொல்றாரு? நாட்டுக்கு துரோகம் பண்ண இருந்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். வாக்குமூலம் கொடுத்துட்டாரா? கிளியர் ஸ்டேட்மெண்ட், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். டாக்டர் பவன்குமார், புனிதா, பிரீத்தா எல்லோரும் கொஞ்சம் கூட பிசிறி இல்லாம வாக்குமூலம் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்ததோடு இல்லாம சட்டம் தர தண்டனையை அனுபவிக்கவும் தயார்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரச்சனை ஓவர். நமோ நாராயணன் உற்சாகமாய் சொல்ல மறுமுனையில் தேசா குரலை தாழ்த்தினார். சரி, இனிமே நம்ம பிசினஸை ஆரம்பிப்போமா? பார்ட்டி வந்துட்டாங்களா சார்? வந்துகிட்டே இருக்காங்க. கனடா பார்ட்டி. $10 லட்சம் பேசி முடிச்சிடலாமா? முடிச்சிடுங்க சார். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். ராஜேஷ்குமாரின் நீல நிற மல்லிகை முற்றும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.